ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் பையனுக்கு கல்யாண நாள். அதனால் சிக்கன் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். சட்டி காய வச்சுக்கிடுவோம். எண்ணெய் சேர்த்துக்கிடுவோம். ஒரு 250 எண்ணெய் சேர்த்துக்கிடுவோம். ஒரு 50 நெய் சேர்த்துக்கிடுவோம். நான் சொல்கிறது 1 கிலோ அரிசிக்கு. ஏன்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் 4 எடுத்துக்கிடுவோம். முந்திரி, திராட்சை அந்த நெய்யோட போட்டுக்கிடுவோம். 10 கிராம் வாங்கியிருக்கேன். ஒரு 1/4 கிலோ பல்லாரி வெட்டி வச்சுருக்கேன். 4 பச்சை மிளகா, கொஞ்சம் மல்லி இலை, ஒரு பிடி மல்லி இலை, ஒரு கைப்பிடி புதினா எண்ணெய் சேர்த்துக்கிடுவோம். நல்லா வதங்கட்டும். இஞ்சி பூடு 3 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதங்கட்டும். இப்போ தக்காளி 1/4 கிலோ வெட்டி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிடுவோம். நல்லா வதங்கிட்டு வத்தப்பொடி சேர்த்துக்கிடுவோம். சிக்கன் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கிடுவோம். மஞ்சத்தூள் லைட்டாக, சிக்கனை சேர்த்துக்கிடுவோம். நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா கிண்டிடுவோம். இந்த எண்ணெயிலேயே நல்லா பிரட்டி விட்டுறணும். இப்போ கறி மசாலா நானே திரித்து வச்சுருக்கேன் வீட்டில், அதை சேர்த்துக்கிட்டேன். பிரியாணி மசாலா அந்த கறிக்கு தகுந்த உப்பு மட்டும் சேர்த்துக்கிடணும். அப்படின்னா தான் கறியில் நல்லா உப்பு பிடிக்கும். வேகட்டும். தண்ணியெலாம் சேர்க்க வேண்டாம். ஒரு எலுமிச்சம்பழம் புழிஞ்சிக்கிடுவோம். தண்ணிலாம் சேர்க்க வேண்டாம். அந்த தண்ணியிலே வெந்துட்டு கறி நல்லா வெந்துட்டு, இப்போ 1 பங்கு அரிசினா 2 பங்கு தண்ணி சேர்த்துக்கிடுவோம். அந்த தண்ணிக்கு உப்பு சேர்த்துக்கிடுவோம். மல்லி புதினாவையும் சேர்த்துக்கிடுவோம். தண்ணி கொதிக்கட்டும். அரிசியை கழிஞ்சி வடிய வச்சுருவோம். அரிசி சேர்த்துக்கிடுவோம். ரொம்ப கரண்டி சேர்த்து கிண்டிக்கிட்டே இருக்க வேண்டாம். சரியா? 2 தடவை கிண்டுனாலே போதும். சோறு ரெடி ஆகிட்டு நெய்யை ஊற்றி தம் போட்டுருவோம். சூப்பராக உதிரியாக பிரியாணி வரும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுடுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு வீடியோ அனுப்புங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.